பாபா எந்த மனநிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகின்றாரோ அந்த நிலை இன்னும் வரவில்லை என்பதை ஒவ்வொருவரும் தனது உள்ளத்தில் உணர்ந்திருக்கின்றீர்கள். தந்தை குறிக்கோளை புரிய வைக்கின்றார். தேக அபிமானத்தின் துருவே அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் தேகத்தின் பக்கம் புத்தி போகிறது. தேகத்தில் இருந்து கொண்டே ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். இந்த கண்களால் காணும் எந்த பொருளும் முன்னால் வரக்கூடாது. அப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்க வேண்டும். நமது புத்தியில் ஒரு தந்தை மற்றும் சாந்தி தாமத்தை தவிர வேறு எந்த பொருளும் நினைவுக்கு வரக்கூடாது. ஒரு தந்தையின் நினைவால் தான் உங்கள் பாவங்கள் அழியும். நீங்கள் பவித்திர வைரமாவீர்கள். ஒரு சில கற்கள் அதிக மதிப்புடையவை. மாணிக்கமும் அதிக மதிப்புடையதாக இருக்கிறது. தந்தை தன்னை விட குழந்தைகளின் மதிப்பை அதிகமாக்கிக் கொண்டே இருக்கின்றார்.